ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு, சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரில் எப்போவுமே கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு அதை எடுத்துக்கணும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுங்க மாதிரி இருக்கும், கண்ணுக்கு தெரியாத புழுங்க இருக்கும். அதை எடுக்கணுன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும் காலிஃப்ளவரை. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதி வரும்போது நம்ம காலிஃப்ளவரை போட்டு ஒரு 1 செகண்ட் கழித்து வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கணும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறி கிரேவி, சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். சும்மா ஒரு 1 செகண்ட் இருந்தால் போதும். அது உள்ளே இருக்கிற பூச்செல்லாம் கண்ணுக்கு தெரியாத பூச்சிங்க வெளியே வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. கிரேவிக்கு தேவையானதையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 5 பல் முந்திரி போட்டு இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்டை கிராம்புலாம் கூட போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா வதக்கட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி முந்திரி பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட பண்ணலாம். அது குருமா மாதிரி ஆகிடும். இப்போ நான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால வெறும் முந்திரி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல குருமா மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை போடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் போடலாம். உங்களுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கூட போடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ஃப்ரை எல்லாம் பண்ணல, டைரெக்டாக தான் போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் வேகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் வேண்டாம், சீக்கிரமாகவே வெந்துடும். அது பூ மாதிரி தானே. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா அது கொதி வரும்போது நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். எப்போவுமே எந்த ஒரு குழம்பு வச்சாலும் சரி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிரேவியாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி டேஸ்ட்டாக இருக்கும்.
ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் சுண்டும், அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கி டேஸ்ட்டே கிடைக்காது. மீடியமாகவோ இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். கொதிக்கும் போது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, செம்மையாக கொதிக்குதா. ஒரு பக்கம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எப்போவுமே கொதி வரும்போது தான் நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா நமக்கு தெரியாது, ஏதோ ஒன்று குறையிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் எப்போவுமே ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். ஓகே, எனக்கு எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு, சைட் டிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.